அனாமிகாவை மகா போய் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நியாயம் கேட்குறாங்க. அதுக்கு அனாமிகா ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ நீ வந்து என்ன எல்லாமே சரியாயிடும்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ நடிக்கிறது எனக்கு தெரியாதா? குழந்தைய அப்படியே நீயே தத்தெடுக்கிற மாதிரி நடிக்கிற அப்படியே. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காம இங்கேருந்து கிளம்புன்றாங்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி வந்து எதுக்காக விஜய் வாழ்க்கையில் விளையாடுற? நீயும் விஜய் சந்தோஷமாக இருக்க தானே நான் இவ்வளவும் பண்ணேன். இங்கே பார் நீ என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப நடிக்காத புரியுதா? நான் சொல்கிறத நீ கேளு. நான் சொல்கிறபடி வந்து இங்கே இந்த வீட்டில் நடந்தால் மட்டும்தான் வந்து நான் கேஸை வாபஸ் வாங்குவேன். இல்லைனா வாங்கவே மாட்டேன். உனக்கே நல்லாவே தெரியும் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக பழகிறது கூட தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஃப்ரெண்டாக கூட பழகக்கூடாது. அது கூட எனக்கு பிடிக்காது. என்னை கேட்டு தான் விஜய் உட்காரணும், எழுந்துக்கணும். அந்த மாதிரி தான் விஜய் எனக்கு இருந்தால் தான் பிடிக்கும். அது மட்டும் கிடையாது. அந்த அழகி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஃபேவலாக நடக்கணும். இங்கே பார் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? நான் வந்து அவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தேன் இல்லையா? உண்மையிலேயே அவர் என்னை அடிக்க கூட அடிக்கல. லைட்டாக தான் பட்டுச்சு. அதுவே நான் பெரிய விஷயமா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். எதுக்காக தெரியுமா? என்னை அடித்து துன்புறுத்தினாருன்னு சொன்னால் தான் வந்து நீங்கள்லாம் வழிக்கு வருவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அடிக்காத வந்து விஜய் வந்து அடித்தாருன்னு சொல்லிட்டு உன்னை துன்புறுத்தினான்னு சொல்லிட்டு போட்டிருக்க. அது மட்டுமா பண்ணியிருக்க? இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே தவறான உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? நீயும் ஒரு பொண்ணு தானே. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறியே, தப்பு இல்லையா? இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத மகா. என்னை பொறுத்திருக்கேன் நான் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அந்த விஜயை நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கான். அதனால் அவனை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும். நான் அந்த வீட்டு மகாராணி ஆகணும். விஜய் அந்த கம்பெனியோட வந்து எம்டி ஆகணும். இதெல்லாம் நடந்தது. எங்களுக்கு நிறைய சொத்தெல்லாம் எழுதி வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிறத பற்றி யோசிக்கிறேன். மற்றபடி இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு. இங்கே பார் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அனாமிகா. நீ பண்ண வேலை எல்லாத்துக்குமே நீ அனுபவிப்ப, கண்டிப்பாக அனுபவிப்ப. அதையும் பார்க்கலாமா? இப்போது என்னோட டர்ன். அதனால் நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அனாமிகாவோட அம்மாவும் அப்பாவும் அனாமிகா நீ பண்ணுறது தப்பு அனாமிகா. விஜய் மாப்பிள்ளை பாவம், அவர் எந்த தப்புமே செய்யலை. எதுக்கு அனாமிகா இப்படிலாம் பண்ணுற? நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? உங்கள் பேச்சை கேட்டு என் வாழ்க்கை நாசமானது போதும். உங்கள் பேச்சு கேட்டு தான் விஜயை கல்யாணம் பண்ணேன். இப்போ வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். அதனால் உங்கள் பேச்சை இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவை? சொத்து வாங்கணும் அவ்வளோதானே. அதை எப்படி வாங்கணும் ஏது வாங்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள நிம்மதியாக நான் வாழவே விட மாட்டேன். எப்படியாவது நான் வாங்கி தீருவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அவங்கள யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வருது. நம்ம பிரபாவும் அதுக்கப்புறம் விஜயும் கோர்ட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேருக்குள்ளே தவறான உறவு இருக்குது. இவங்க 2 பேரும் சரியில்லை. கட்டின பொண்டாட்டிக்கே விஜய் வந்து துரோகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடக்குது. அவங்கள உள்ளவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. பிரபாவில் நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு பிரபா மோசமாக பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசாதீங்கம்மா, என் பொண்ணு அப்படி கிடையாதுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க கோட்டீஸ்வரி. அடுத்து வந்து விஜய் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. எல்லா ஊடகங்களும் ரொம்ப மோசமாக வந்து விமர்சிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மகளிர் அமைப்பும் வந்து அனாமிகாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அனாமிகா அவங்ககிட்ட போய் கதறி பேசி கூட்டின்னு வந்துடுறாங்க. இதனால் வந்து எல்லாரும் அகென்ஸ்டாக இருக்கிறதால இந்த கேஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுது. இந்த மாதிரி பிரபாக்கும் இவருக்கும் வந்து தவறான உறவு இருக்குது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகுது. அதனால் வந்து இந்த கேஸில் வந்து அனாமிகா வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பு வழங்குறேன். இதில் வந்து விஜய்க்கும் வந்து அனாமிகாவுக்கும் வந்து தண்டனை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது முன்னுதாரணமாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து எல்லாருமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே வந்து அந்த டைமில் கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. நம்ம மகா சொல்லதெல்லாம் உண்மை இல்லைங்க, அவள் பொய் சொல்லியிருக்கா, இந்தாங்க ஆதாரம்னு சொல்லிட்டு அனாமிகா பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா. அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ஷ்டம் அடைகிறாங்க. அனாமிகா வந்து இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக வராங்க. அடுத்து வந்து அனாமிகா பற்றி இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரி சில பொண்கள் இருக்காங்க நாட்டில். புருஷங்க நல்லவங்களாம் அமைஞ்சாலும் அவங்கள வச்சு வாழ தெரியல இவங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி தான் வாழ்க்கையை வந்து அவங்களும் கெடுத்துக்கிட்டு மற்றவங்கள நிம்மதியும் கெடுக்கிறாங்க. அனாமிகாவும் அந்த கேஸ் தான் வேணும்னு இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடகத்தையும் நிரூபிக்கிறாங்க மகா. எல்லாருமே அதிர்ஷ்டம் கேட்டுகிட்டே இருக்காங்க. கோர்ட் வந்து அனாமிகாவை வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், விஜய் விரும்பினா அனாமிகாவை டைவர்ஸ் பண்ணலாம், அதுக்கு நான் சிபாரிசு பண்ணுறேன் குடும்ப நல கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. அனாமிகாவுக்கு வந்து சமய டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு அனாமிகாவை எல்லாரும் திட்டுறாங்க. இப்போ நம்பி நான் வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வந்து மகளிர் அமைப்பு ஆளுங்களாம் எல்லாரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால் அனாமிகா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க பார்த்து பார்த்து.